உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்பது நாம் அறிந்ததே. விவசாயம் என்பது ஒரு நாட்டின் முதுகெலும்பாகும். ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், அதிகம் படித்திருந்தாலும், மிகப்பெரிய தொழில்களை செய்பவராக இருந்தாலும், தங்களின் பசியாற்ற விவசாயிகள் பயிர் செய்யும் உணவையே நம்பியிருக்க வேண்டும். விவசாயம் என்பது மேலான தொழில். மேலும் விவசாயி என்பவர் எல்லோரிலும் மேலானவர் என்பதில் நமக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. பெரும்பாலும் கிராம மக்களின் வாழ்க்கை விவசாயத்தை சார்ந்திருக்கிறது. கிராம பகுதிகளில் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக விவசாயத்தையும் விவசாயம் சார்புடைய தொழில்களையுமே நம்பியிருக்கிறார்கள். விவசாயம் நலிவடையும் போது விவசாயிகளும் அதை சார்ந்த தொழில் செய்பவர்களும் நசுக்கப்பட்டு போவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு காலத்தில் விவசாயத்தில் கொடிகட்டி பறந்த விவசாயிகள் தற்போது விவசாயத்துறையில் ஏற்படும் பெரு நஷ்டத்தினால் நலிவடைந்து விவசாயத்தையே விட்டுவிடும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய உண்மை. நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விவசாய பூமின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு பல ஏக்கர் லெஃப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னாலும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு பக்கமே நிறைய இடங்கள் இருக்குது. விவசாயிகள் நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்தியாவிலும் சரி உலக அளவிலும் சரி விவசாயம் என்பது மிக முக்கியமான ஒரு தொழில். வேறு எந்த தொழில்னாலும் யாருமே செய்ய முடியும். ஒரு ஐடி துறையாக இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு விஞ்ஞான துறையாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ஜினியரிங் துறையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் முறையாக அதை படிக்கும்போது அது நிச்சயமாக அந்த வேலையை யாராலும் செய்ய முடியும். ஆனால் விவசாயிகள் என்பது ரொம்ப நாட்டிற்கு ரொம்ப முக்கியமானவர்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுடைய பங்கு ஒரு ஈடு இணையற்ற ஒரு பங்குன்னு சொல்லலாம். இவங்க செய்யக்கூடிய வேலை என்பது உண்மையிலே ஒரு சர்வீஸ்ன்னு தான் நம்ம சொல்லணும். செல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் பெரிய தியாகத்தோடு இந்த இடங்களில் இறங்கி வெயிலும் மழை ஒரு பனின்னு பார்க்காம இவ்வளோ தூரம் இறங்கி செய்யும் போது தான் அதனுடைய ரிசல்ட், அதனுடைய அவுட்புட் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா எந்த ஒரு பயிருமே ஒரு ஷார்ட் டேர்மில் வரப்போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் தான் அதுக்கு உண்டான ரிசல்ட்டை பார்க்க முடியும். நிறைய விவசாயிகள் இருக்கிறாங்க, அவங்க இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட கூட விவசாயியாக நாமும் கூட அவங்களோடு கூட இணைந்து இன்றைக்கு அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, அவங்க படுகிற துயரங்கள் என்ன, அப்படி பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த புல்லெல்லாம் என்ன இப்போ இதை எடுத்துடணும். இப்போ இதெல்லாம் ஆமாம் சார், அது மொத்தம் கோரை புல்லு இதெல்லாம் எடுத்துடணும். ஓகே ஓகே, அதெல்லாம் எடுத்துடணும். எதனால இதை எடுக்கணும்? இது நம்ம இதை எடுத்தால் தான் செடி வரும். இப்போ இந்த தேவையில்லாத செடி மூடிடும். செடியை மூடிடும், இது வளர்ந்துடும். ஓகே ஓகே. அப்போ நீங்கள் நல்ல செடி வைக்கிறீங்க. ஆமாம், இது இது சீக்கிரமாக வளர்ந்து அந்த நல்ல செடியை மூடிடும். இதெல்லாம் எடுத்துடலாம். இதுக்கப்புறம் செடி போட்டோடனே திருப்பி களை வெட்டணும், திருப்பி எடுக்கணும். ஆமாம். இப்போ இந்த மாதிரி புல் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் நம்ம எடுத்துருவோம். குனியறதுக்கே கஷ்டமாக இருக்கே. இப்போ இந்த களையெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போட்டுருவோம். ஏன்னா நாளைக்கு களை வந்துருச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது நல்ல செடி வராதுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். இதெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போட்டு, இல்லைன்னா உழைப்பு நம்மளுக்கு தான் அதிகமாகும். ஐயா அந்த செடி வச்சுருக்கீங்களா, இது என்னது? லேடிப்பூ. ஆமாம். ஓகே, இது இப்போ தண்ணி வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பாத்தியெல்லாம் சரி பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஆமாம். இது நடணும். குடும்பமாக செய்கிறீங்க? ஆமாம். எவ்வளோ வருஷமாக செய்கிறீங்க இந்த விவசாயம்? நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் தாத்தா காலத்துலேருந்து செஞ்சிட்ருக்கோம். இப்போ நீங்கள் இந்த மம்முட்டியை வச்சு ஃபுல்லாக அதை ரெடி பண்ணிவிட்டீங்க. அழகாக தண்ணி வர்றது நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்க இந்த இதை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து செய்வோம். ஆமாம். சரி, ஓகேயா. ஓகே. வா 2 சைடு நட்டு விட்டு வா. இது எவ்வளோ ஆளையா போகணும் உள்ள? 2 இன்ச்சு போனால் 2 இன்ச் ஆகுனா போதும். 2 இன்ச்சு போனால் அதுலேயே வேர் பிடிச்சிருமா? அது பிடிச்சிடும். இந்த வேர் இருக்கு இல்லையா? ஆமாம்மா. இந்த வேர் ஊன்னா போதும். நின்னடும். ஆமாம். சரி. இப்போ இது நீங்கள் ஏற்கனவே வச்சிருந்த விதையிலேருந்து முளைச்சி வந்த செடிகளா இல்லை எப்படி? விதை எடுத்து போடணும். விதை நம்ம எடுத்து நாற்று பயிர் பண்ணி அதுக்கப்புறம் தான் போட முடியாது. ஓஹோ. என்னால் நிற்கவே முடியல. நீங்கள் தண்ணி ஒரு கால் ரொம்ப உள்ளே போகுது.
நீங்கள் உங்களுக்கு பழக்கம் இருக்கனால அசால்ட்டாக நடக்கிறீங்க. இந்த இப்போ கூட பாருங்க, இதுக்கு முன்னாடி கண் தண்ணி நல்லா குடிச்சிட்டு இருந்தோம். இந்த தண்ணி இப்போ கெட்டு போச்சு. தண்ணி கெட்டுதுன்னா செடி கூட நாங்கள் போகிற செடி கூட வராது. பொதுவாக ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க அந்த வழக்கில், அதாவது சேற்றில் வந்து நம்ம காலை வச்சா தான் வந்து சோற்றில் வந்து நம்ம கையை வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. அது என்னால் நல்லா உணர முடியுது. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த ஒரு சேரும் சகதியுமான ஒரு இடத்துல அதை வந்து நிலத்தை வந்து அழகான உழுது பண்படுத்தி இதை வந்து நடுறீங்க. ஒரு நல்ல ஒரு பயணம் உங்களுக்கு தரணுன்றது தான் எங்களுடைய ஆசை. ரொம்ப வழுக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம உள்ளே இறங்குது தண்ணி, நம்ம கால் வைக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக தான் நடக்கணும் போல் தெரியுது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம கீழே வழுந்து உழுகிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்துட்டேன். இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியாக இருக்குது. தண்ணீரை கொஞ்சம் பார்ப்போம். நல்ல ஒரு தண்ணீர் வருது பார்த்திங்கன்னா, நல்லாவே தண்ணீர் நிறையா ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்குது. ஆனால் அவர் சொன்னபோது ஒரு விஷயத்தை வந்து சொன்னாங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இன்னும் சில வருஷங்களுக்கு முன்பால் ரொம்ப நல்ல தண்ணி வந்துச்சு, அதை குடிக்கிற அளவுக்கு பயன்படுத்துகிற அளவுக்கு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த அடியில் வந்து சில கழிவு நீரும் சேர்ந்து கலக்கிறதுனால இந்த தண்ணீரை வந்து குடிநீராக பயன்படுத்த முடியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற பயன்பாட்டுக்கு இதை செய்ய முடியும். அதாவது விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும், சில வீட்டு காரியங்களுக்கு பயன்படுத்த முடியும். தண்ணீர் வந்து நல்ல ஃபோர்ஸாக நல்லாவே வருது. ஆனால் இப்போ தண்ணீருமே வந்து பாருங்கள் கெட்டு போயிடுச்சு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடம் வந்து துளசி செடி போட்டிருக்கிறாங்க ஃபுல்லாக. நான் கொஞ்சம் எடுத்து பார்க்குறேன். நல்ல வாசனை, உண்மையிலே நல்ல ஒரு துளசியோட வாசனை அடிக்குது. மேலே மெடிக்கல் பர்பஸ்க்காக வந்து துளசி வந்து நிறையா யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புதர் மாதிரி இருக்குது. எனக்கு உண்மையிலே நடந்து வரதுக்கு பயமாக இருக்குது. அந்த ஐயா சொல்லிட்டு போயிட்டாங்க பாம்பு இருக்காதுன்னு. நான் கொஞ்சம் பார்த்து பயந்தான் வர்றேன், எனக்கு பாம்பு இருக்குமோ அப்படின்ட்டு. இன்னும் மற்ற இடத்துல நம்ம போய் விசிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து பம்பு செட் இருக்குது, இப்போதைக்கு பூட்டி வச்சுருக்கிறாங்க. மெயினாக வந்து விவசாயம் செய்யும் போது வந்து விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த அடிப்படை தேவை வந்து தண்ணீர் தான். தண்ணீருக்காக வந்து ஒரு பெரிய வந்து ஒரு இதுக்கு பின்னாடி பின்னாடி ஒரு பெரிய கிணறு இருக்குது. நம்ம கிட்டே போக முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி ஆழமான ஒரு கிணறு இருக்குது. நிறைய தண்ணி இருக்குது, மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு பம்பு செட்டில் இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து தான் வந்து தண்ணீர் எடுக்கிறாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பார்த்துப்போம், அந்த துளசி இடங்கள் இருக்குது, அதாவது பயிர் செய்கிற இடம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா நெல் பயிர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த கத்திரிக்காய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போகும்போது வந்து வாழை மரம் போகுது. இந்த மாதிரி மேலே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் லைன் வருது. இந்த மாதிரி இடங்களை தான் இந்த நேச்சுரலாக வந்து வச்சுருக்கிறாங்க. இந்த இடங்களை இதை பாதுகாக்கிறது, ஒரு பராமரிக்கிறது உண்மையிலே வந்து பெரிய விஷயம். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த தண்ணி பாய்ச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த நாற்று நட்டு தண்ணி வந்து பாய்ச்சிருக்கிறாங்க இந்த இடங்களில். இதை பாருங்கள் நிறையா போட்டிருக்கிறாங்க. இன்னும் இதற்காக அவங்க வந்து நிறையா பிரயாசப்படணும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அறுப்பு காலம் வரும். அதுக்கப்புறம் அதை அறுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த ஏஜென்ட்ஸ்கிட்ட பேசி இதை கொண்டு போய் வந்து அந்த மூட்டைகளாக கொண்டு வந்து அதை கொண்டு போய் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் கொண்டு போய் வைக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் அப்படி உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயத்தை பார்த்தேன். நம்ம சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்து விளையாடிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் அதை காட்டுறேன் பாருங்கள். இதான் வந்து டச் மீ நாட்டு. இப்போ நான் தொடர்றேன் பாருங்கள், அதெல்லாம் க்ளோஸ் ஆகுது பாருங்கள். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய படைப்பு வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே திறந்துடுது. இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் விளையாண்டது, ஒரு சின்ன ஞாபகத்துக்காக சொல்கிறேன். பொதுவாக வந்து இந்த டிராக்டர் வச்சு உழுறதுக்கு முன்பாக, அதாவது இந்த 2 மாடுகளை வச்சு உழவு செய்வதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ளவ் மாதிரி 2 இருக்கும். அந்த ப்ளவ் மாதிரி வச்சு 2 மாடு வச்சு ஏர் ஓட்டுறதை நம்ம வந்து பார்த்துருக்குறோம். காலப்போக்கு இதெல்லாம் மாற்றப்பட்டு இப்போ வந்து இந்த மாதிரி டிராக்டர்ஸ், இதோட பெரிய பெரிய டிராக்டர்ஸ்லாம் கொண்டு வந்து ரொம்ப சீக்கிரமாக அந்த காரியங்களை செய்யணும், அந்த வேலையை முடிக்கணுன்றதுக்காக டிராக்டர்ஸ் வச்சு ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே இங்கே பார்க்குற இந்த இடங்கள் எல்லாத்தையும் வந்து சீக்கிரமாக வந்து அவங்க உழவு செய்து முடிச்சிட்டாங்க. விவசாயத்தை குறித்து, விவசாயத்துறையில் வரக்கூடிய கஷ்டங்கள், அதாவது பயங்கரங்கள் என்ன என்பதை குறித்து மதிப்புக்குரிய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி பேசின ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்துருக்குறோம். ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அந்த வார்த்தைகள் அடிப்படையில் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய சில விவசாயிகளை நம்ம சந்தித்து பேச போகிறோம். ஏன்னா விவசாயிகளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், துயரங்கள் என்பது அந்த ப்ராஃபஸியில், அந்த தீர்க்க தரிசனத்தில் ரொம்ப அழகாக ஐயா அவர்கள் வந்து விளக்கி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்ம வீடியோவில் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். தானியங்கள் மேலே விஷமும் உங்கள் தானியங்கள் வந்து விஷ காய்களுமாகும். அவைகளை உண்கிற எவனும் பாதிக்கப்படும்படியாக அவைகளுடைய தன்மைகள் மாற்றி வைக்கப்படும்.
அன்றியும் தானியங்கள் மேல் ஒரு கொடிய பஞ்ச காலம் உண்டாக போகிறது. இதன் நிமித்தம் தேசம் திகைப்படையவும் அநேகம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளவும் விவசாயிகள் தங்கள் விவசாயத்தை விட்டு விலகவும் தக்கதாக கொடிய காரியங்கள் தேசத்தின் விவசாயத்தின் மேலே கட்டவிழ்த்து விடப்பட போகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட காரியங்கள் உன் தேசத்தில் நடந்தால் ஜனங்கள் அதை குறித்து கவனம் பாராட்டுவார்களே ஒழிய என் காரியங்களை நிறைவேற்றுவதில் ஜனங்கள் நடுவிலே ஒரு தடுமாற்றம் உண்டாகும் அல்லவோ. ஆகவே உங்கள் உணவை நீங்கள் பயமின்றி புசிக்கும்படி தேசத்தின் வயல் நிலங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப இதுல வைக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா, இது நம்ம இந்தியால ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லும்போது இந்திய தேசத்துல நடக்க போறதாக சொல்லுகிறார். ஆனால் இது உலக அளவுல எல்லா தேசங்களையும் நடக்க போற ஒரு காரியம்தான். விவசாயி கணக்கு பார்த்தா ஆளாக்கு மிஞ்சாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்ப விவசாயத்தை நீங்க யோசிச்சு பார்த்தா அவங்க அதுல செலுத்தக்கூடிய முதலீடு, அவங்க அதுல போடக்கூடிய உழைப்பு, அதுல கொடுக்கக்கூடிய கூலி, இதோடு நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தா அது 100 மடங்கு விளைந்தால் கூட அதனுடைய லாபத்தை உங்களால பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கணக்கே பார்க்க மாட்டாங்க. பார்க்க கூடாதுனே சொல்லி வச்சிருக்காங்க ஒரு பழமொழி. செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது 100% விளையும் போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா நீங்க ரெண்டையும் லாப நஷ்ட கணக்கு கூட்டி பார்த்தா இதுல வரக்கூடிய லாபத்தின் விகிதாச்சாரம் ரொம்ப குறைவா இருக்கும். ஒரு வீதியில வடை போட்டு விற்கிறவருக்கு கிடைக்கிற லாபம் கூட இவருக்கு கிடைக்காது. விவசாயத்தில் உங்களுக்கு லாபம் இருக்கா? எப்படி போகுது உங்கள் வாழ்க்கை? லாபமே இல்லை சார். லாபம் இல்லாத போய் தான் இந்த இப்போ அப்படியே சும்மா தான் கிடக்குது. ஆமாம், எதுவுமே பண்ண முடியல. ஆமாம், சும்மா தான் கிடக்குது. நஷ்டத்தில் தான் இருக்குது. அப்போ நஷ்டம்தான். அதுக்கு தந்தா போய் ஆளே வர மாட்டாங்க. ஒரு ஆள் கூட வர மாட்டாங்க. வேலை செய்யறதுக்கு ஆள் வரல. எல்லாம் கம்பெனி வேலைக்கு போயிடுறாங்க. விவசாயத்துக்கு அப்போ ஆட்கள் கிடைக்கிறது இல்லை. ஆளே கிடைக்கல. விவசாயம் பண்ண முடியல. அதனால தான் சும்மாவே கிடக்குது. இடங்கள் இருக்குது. ஆமா, இடம் இருக்கு. தண்ணீர் வசதி இருக்குது, கரண்ட் வசதி இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனா ஆட்கள் கிடைக்கல. ஆள் கிடைக்கல. ஆளே வரமாட்டேன்றாங்க. ஏன் சம்பளம் அதிகமா கேக்குறாங்க? சம்பளம் அதிகமா கேட்டா கூட கொடுக்கலாம் சார். அது தந்தா போல வரமாட்டாங்க. இதெல்லாம் பண்றதுக்கு, விவசாயம் பண்றதுக்கு வரமாட்டாங்க. வேற வேலைங்கன்னா போயிடுறாங்க. விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்கிறது கொஞ்சம், அதாவது அந்த அளவுக்கு சரியாக லாபம் வர்றதில்ல. லாபம் கிடையாதுங்க சார். விவசாயத்தை பொறுத்தவரை லாபமே இல்லை. ஆமாம், இருந்தாலும் நம்ம விடக்கூடாதுன்னு பண்ணிட்டு இருக்கோம். விடக்கூடாது விவசாயத்தை அப்படின்றதுனால நீங்கள் பண்ணுறீங்க. எதிர பிளாட்டே போட்டாங்க. எங்கே? இதோ எதிர. ஓ, நாங்கள் இருந்தாலும் விடக்கூடாதுன்ட்டு பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமாம். ஓஹோ, சரி. இல்லை வரலாமா? வரலாம், தாராளமாக வரலாம். சரி, நான் அப்படி கொஞ்சம் உள்ளே நடந்து பார்க்குறேன். ஒன்றும் கிடையாது, வாங்க. இந்த உள்ளே பார்க்குறேன். அதான் தெரியும். ஆமாம், தெரியுது, நல்லா தெரியுது. உங்களுடைய கஷ்டங்கள் நடக்கும்போது தான் தெரியுது. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தில் வரவுக்கு செலவுக்கும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் எனக்கு தெரியுது. நம்ம உழைப்பு தான் போகுது. ஆமாம். இப்போ நான் கூட இந்த வேலையும் பார்த்துக்கிறேன், எலக்ட்ரிஷியன் வேலையும் செய்கிறேன், ப்ளம்பிங் வேலையும் செய்கிறேன். ஓ, சரி. அடுத்தடுத்து அப்படி வேலை செய்கிறீங்க. கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் எடுத்துன்னு நான் உழைச்சி சம்பாரிச்சு இதில் எடுத்துன்னு போட்டு இதுவும் நஷ்டம். இப்போவே இது பயிர் வச்சு இந்த போன பாகம் அதை பார்த்து தான் செடியை நடுறேன் நான். போன பாகமே அந்த காற்று மழை பார்த்தீங்களா? ஆமாம்மா, அதில் போயிடுச்சு மொத்தமே. ஓ, சரி. போயிட்டு அடுத்த நெல் வண்டி ஆர்ப்பார்த்த வண்டிக்கு தான் குத்த அனுப்பிச்சேன். வீட்டுக்கு ஒன்றும் வரல, எதுவுமே கிடையாது. என்னோட உழைப்பும் போட்டு எல்லாமே நஷ்டம் தான். விவசாயத்தில் வரல. ஏன் வரலன்னு நினைக்கிறீங்க? விவசாயத்தில் கூலி அதிகமாகி போச்சு, நெல் விலை குறைஞ்சி போச்சு. நெல் விலை குறைஞ்சிருச்சு. இப்போ உங்ககிட்ட இருந்து வாங்குறவங்க ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க. அதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அப்போ ஓரளவு லாபம் இருந்துச்சு. அப்போலாம் லாபம் இருந்துச்சு. இப்போ லாபம் இல்லை. ஆர்டிஃபிஷியல் உணவு, மாற்றான உணவு பழக்கங்கள் இதை கொண்டு வருவாங்க. இதை விவசாயம் மாதிரியே கொண்டு வருவாங்க. அது விளைநிலங்களில் விளையிற மாதிரி இருந்தாலும் அது இயற்கையின்படி விளையப்படுகிற காரியம் அல்ல. அது மாற்று முறை விவசாயம். பார்த்தீங்கன்னா வயல்ல இருந்தா வரும், விவசாயத்துல இருந்து வர மாதிரி தெரியும். ஆனா விதைக்கப்பட்ட விதையும் ஆர்டிஃபிஷியல், அதுல இருந்து வளர்ந்து வருகிற காய்கறிகளும் கனிகளும் ஆர்டிஃபிஷியல். இது மனிதனுடைய சரீரத்தில் பாதிப்புகளை உண்டு பண்ணும் அப்படின்னு கொண்டாடுறாங்க. இப்போ நாங்கள் நகர்ப்புறத்தில் இருக்கிறோம். இப்போ
இப்போ இங்கேருந்து ராமன்லேருந்து வரக்கூடிய இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முதல்ல நான் சின்ன வயசில் பார்த்துருக்கிறேன். அவ்வளோ சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும், ஒரு பூச்சி இருக்கும். ஆனால் அது உண்மையான கத்திரிக்காய். இப்போ வர்றதெல்லாம் பூச்சி இதெல்லாம் எதுவுமே இல்லையா? எதனால அந்த மாதிரி? அது பூச்சி வந்து மருந்துங்க அடிக்கிறாங்கல்ல. மருந்து அடிக்கிறாங்க. ஆமாம், மருந்து அடிக்கிறாங்கல்ல. மிளகா செடிக்கும் எந்த செடிக்கு ஒன்றாலும் மருந்து தான் இப்போ. சரி சரி. பூச்சி வந்து அதுக்கு முன்ன கத்திரிக்காயில் சொசத்தியா உழும். ஆமாம். இப்போ உழாது. ஏன் உழாதுன்னு கேட்டால் இப்போ தான் மருந்து பண்ணுறாங்களே, அதனால கத்திரிக்காய் வந்து விளைவிக்கும். அதிகமாக விற்கும், அதிகமாக வளரும். ஆமாம் வளரும், செடியும் வளரும். ஆமாம். ஆனால் அதில் மருந்து இருக்கு. மருந்து இருக்கு. அப்போ அது நமக்கு நோய் வராதா? நோய் வரும். அது நோய் வராதுன்னா டாக்டர் தான் பார்க்கணும் சார். டாக்டர் தான். ஆமாம், அது நம்மளுக்கு வர நோய் டாக்டர் தான் கண்டுபிடிக்கணும். இல்லை, அதாவது நான் அப்படி எடுத்துக்கலாமா? ஆரம்பத்தில் நீங்கள் 60 வருஷத்துல சின்ன வயசாக இருக்கும்போது, ஒரு வாலிபனாக இருக்கும்போது உண்மையான ஒரு நெல் பயிர், அப்போ நெல் பயிர், கத்திரிக்காய், ஆமாம் அதெல்லாம் வந்தது. அப்போ வந்து உரம் வந்துன்னா இயற்கையான உரம், கொஞ்சம் உரம் தான் போடுவோம். அப்போ நம்மளுக்குலாம் வியாதி வராது. இப்போ வந்து மருந்து அதிகமாக போட தான் வியாதி நம்மளுக்கு வருது. 50-60 வருஷத்துக்குள்ள ஆமாம் ஒரு கலப்படம் வந்துருச்சு விவசாயத்துலன்னு சொல்லலாமா? ஆமாம், கலப்படம் வந்துடுதுன்னா இப்போ வந்து மருந்துங்களில் தானே கலப்படம் நம்மளுக்கு வருது. நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்க மருந்து விற்கிறாங்க. ஆமாம், விற்கணுன்றதுனால வந்து ஒருவேளை கத்திரிக்காயில வந்து பூச்சியில் பார்க்க முடியும். ஆமாம், பார்க்க முடியும். அதுல உள்ள வந்து ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா? மருந்து அதிகமாக போடுறதுனால நமக்கு ஒரு கலப்படம் ஏற்படும். ஆமாம், கலப்படம் ஏறுது. நம்மளுக்கு தான் கலப்படம் ஏறுது. நம்ம அதை சாப்பிட்றோம்ல, மருந்துனால தான் நம்மளுக்கு வியாதி வர்றது. உங்க வயசு எவ்வளோ இருக்கும் இப்போ? எனக்கு 70 ஆகுது. 70 வயசு ஆனாலும் உள்ளே இறங்கி வேலை செய்கிறீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ துண்ணு ஊட்டி வர, அப்போ வந்து நாங்கள் வந்து கூழ் குடிப்போம், களி குடிப்போம், துண்ணுவோம். அப்போ அரிசி வேறு, இப்போ விற்கிற அரிசி வேறு. அப்போ வந்து எங்கள் அம்மா அப்பாலாம் வலிகளை குத்தி சோறு ஆக்குவாங்க. இப்போ தான் எதோ மிஷின், அந்த அரிசி மெலிஸ் அரிசி வேணும், இந்த அரிசி வேணுன்றாங்க. அது வாங்கி சாப்பிட்றாங்க. அது என்னத்துக்கு? அது சத்து இல்லை, சத்து கிடையாது. அப்போ அரிசி நெல் வரும், இப்போ காய்கறி நெல் வரும். ஆமாம். அப்போ வந்து 6 மாதம் ஆகும் பயிர் வைக்க. அந்த நெல் வார்த்தைக்கு 5 மாதம் ஆகும். இப்போ 3 மாதத்துலேயே பண்ணி, இப்போ 3 மாதத்துல வருது. அது எவ்வளோ மருந்து கொட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு எரு தான், எரு இந்த தாயை போடுவாங்க. வானம் பொய்த்து போகிறது, மழை இல்லாமல் போயிடுது, அல்லது அதிக மழை பெய்ந்து பயிர்கள் வந்து நிலத்தில் அழுகி போயிடுது. இப்போ நான் கஷ்டமாயிருது. அப்போ முதல் வருஷத்துல என்னால் வந்து சில கடன்களை கட்ட முடிஞ்சு, பண வசதி இருந்து. 2ஆவது வருஷத்துல டோட்டல் அடிபட்டு போய் ஒண்ணுமே பண்ண முடியல. இப்போ என்னால் ஒன்றும் செய்ய முடியல. இப்போ நான் என்ன செய்வது? அப்போ இந்த மாதிரி இவர்களுடைய வாழ்க்கை ஒரு நிரந்தரமானதாக இல்லை. ஒரு நேரம் ஏறும், ஒரு நேரம் இறங்கும். அது வந்தா வரும், போனா போகும். சரி. இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது நெல்லா? நெல் பயிர். எவ்வளோ நாள் ஆகும் இது வர்றது? இது 3 மாதம் ஆகுது ஐயா. 3 மாதம் ஆகும். இப்போ தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? தண்ணி ஏற்றி தான் பாயும். ஏரியிலேருந்து வரும்? ஏரியிலேருந்து வரும். ஓகே ஓகே. இப்போ மழை எதுவும் நம்பி இருக்கிறீங்களா? மழை வந்து நம்பி இருந்தால், இப்போ ஒரு மழை பெஞ்சதுன்னா நல்லா இருக்கும், கதிர் நல்லா வரும். இப்போ அது கொஞ்சம் கஷ்டம் இல்லாத இப்போ அறுப்பாக இருக்கலாம். அறுக்கும் போது மழை வந்துடும், அப்போ நஷ்டமாயிடும். இன்னைக்கு எப்படி வானம் உங்களுக்கு எப்படி தெரியுது? இன்னைக்கு எதுவும் மழை வர மாதிரி இருக்கா? இல்லை இன்னைக்கு எதுவும் இல்லை. எதை வச்சு சொல்கிறீங்க மழை வரும் வராதுன்னு? மழை வர ஒரு வெயில், அன்றைக்கி அந்தமாரி வெயில் வந்து மாதம் ஒரு இதுவாக தெரியலையே. எந்த நாளில் வந்து மழை வரும்? இப்போ தான் எப்போ வேணாலும் வரும். அதுக்கு முன்னாடி 2 மாதம் தான் வரும். இப்போ தான் எப்போ வேணாலும் வருது, பெய்யுதுங்களே. இப்போ அந்த காலத்தில் நாங்கள் சில இடத்துலலாம் பார்த்துருக்குறேன். இப்போ மாடு இருக்கும், அது வந்து ஏறு பூட்டி வந்து அப்படி விழுந்து போகிறாங்க, உழுறாங்க இல்லையா? அது போல கூட ஓட்டின்னு தான் இருந்தோம் நாங்கள். அதெல்லாம் கூட கிடையாது. இப்போ எல்லாத்தையும் மாடுலாம் கூட கொடுத்துட்டோம். இப்போ மிஷின் வந்துடுவா, மாடுலாம் குத்துட்டோம். சரி. மெயின்டைன் பண்ண முடியலையோ? பண்ண முடியல. லாபம் இல்லை, ஆட்கள் இல்லை, மெயின்டைன் பண்ண முடியல. ஒரு ஆளால் ஒன்றுமே முடியல மாட்டு பூட்டி ஓட்டுறதுக்கு. அப்போனா ஆள் இருப்பாங்க, பூட்டி கீட்டி நிறைய பேர் ஆளுங்க இருப்பாங்க, ஓட்டுவாங்க. இப்போ ஒரு ஆளால் பூட்டி ஓட்டினோன்னா முடியல. அது மனாரியா வச்சு தட்டு ஓடுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நேர்களை பாருங்க, அதாவது இந்த இடத்துல இவ்வளோ தூரம் கண்ணு கட்டின தூரம் அளவு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய இடங்கள் இருக்கு. ஆமாம், இடம் இருக்கு சார். ஐயா அவர்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா வந்து ஆட்கள் இல்லை, வேலை செய்யறதுக்கு வந்து ஆட்கள் இல்லைன்னு சொல்றாங்க. பெரிய நஷ்டம் வருது. நஷ்டம் வருது. ஐயாவுடைய அவங்களுடைய
அவங்க அடுத்த தலைமுறை கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயத்துல இல்ல. விவசாயத்து இல்லை, ம் விவசாயம் பண்ண முடியல, இல்லை அதுமாரி செய்ய முடியல இப்போ. ம் அது நீங்க சைக்கிள் வச்சு சைக்கிள் ஓட்டுவீங்களா? சைக்கிளில் இந்த ஓட்டு இந்த வயசுல ஓட்டுறீங்களா? ஓட்டிட்டு தாங்கிறேன். எங்களுக்கு 40-50 வயசு ஆனால நான் வந்து ஓட்டினேன் சார், நடக்க முடியலன்னு நிறைய பேர் சொல்றாங்க. சைக்கிள் முதல்ல போயிருவீங்க. போயிடுவேன். இப்ப அந்த காலத்துல 1 கிலோ அரிசி எவ்வளவு வாங்கியிருப்பீங்க? அப்போல்லாம் காலெல்லாம் ஓரணா அரிசி. கால்னா ஒருனா? ஆமாம், 1 ரூபா கூட இல்ல, 1 ரூபா கூட கிடையாது. அதோட கம்மி. அதோட 1 கிலோ. கம்மி தான். 1 கிலோவா படியா? படி, ஒரு படி. ஒரு படி வந்து ஒரு படி கால்னா. கால்னா அதான் 25 பைசா சொல்றீங்க. 25 பைசா அப்போ. ஒரு படினா வந்து 1.5 கிலோ. ஆமாம், 1.5 கிலோ 25 பைசா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 70-80 ரூபாய் வரைக்கும் போகுது. இப்போலாம் போகுது சார், அதிகமாக தான் போகுது. அப்போல்லாம் கூலி கம்மி தான். அரிசிக்கே அப்போ துட்டே இருக்காது. துட்டே கிடையாது அப்போ. என்ன பண்ண அப்போ அந்த காலத்தில் கூலி எவ்வளோ கொடுத்தீங்க? அந்த காலத்தில் கூலியே கம்மி தான். அந்த காலெல்லாம் ஒரு நாள் தான் கொடுப்போம், அவ்வளோதான். அவ்வளோதான். ஓ, அந்த காலெல்லாம் ஒரு நாள் தான் அப்போனா ஆளுங்க வருவாங்க, அந்த துட்டு தான் கொடுப்போம். நைட்டு சாயந்தரம் எவ்வளோ நேரம் இருப்பீங்க? இதோ இப்போ கிளம்பிடுவோம், கிளம்புற டைம் தான் இது. ஆமாம், கிளம்புற டைம் தான். இதை வந்து பார்த்தோமா அது வரைக்கும் இந்த முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதான் இடத்த பார்த்துட்டுமா போயினே இருக்க வேண்டியது தான். இப்போலாம் இந்த கழனி காட்டிலலாம் நம்மளால ஓய்க்க முடியாது. ஒரு பாம்பு தொல்லை. பாம்பு நிறைய வருமா? ஆமாம். இப்போ இதுக்கு மேலே வந்துருமா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா அதெல்லாம் போவோம் வரமாலையோ. அப்போ நீங்கள் அந்த காலத்தில் வந்து இப்போ அந்த காலத்துலாம் ஓய்ச்சோம், அப்போல்லாம் இப்போ முடியல, அதனால அப்படியே விட்டோம் சும்மாடு. விவசாயம் இல்லைன்னா யாருமே இருக்க முடியாதுங்க. ஒரு அரிசினா எவ்வளோ இன்றைக்கின்னா இன்னைக்கு ரேட்டு ஒரு 650 ரூபா ஒரு மூட்டை. 25 கிலோன்னா 1600 கேட்குறாங்க. விவசாயம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? 5000-6000 நம்ம இது இல்லாமல் அத்தை பிறவிக்கு போய்ட்டோம். அப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கஷ்டம் இருக்காது எல்லாமே. அதுதான் விவசாயம் தான் முதல் தொழில். விவசாயம் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், வேற எந்த இதுவுமே கிடையாது. இப்போ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா விவசாய லேண்டெல்லாம் நிறைய பிளாட் எல்லாம் போட்டுருக்காங்களே, போடுறாங்க. அதுதான் தப்பு, மகா தப்பு. அதான் அதை வந்து குறைக்கணும். விவசாயம் பண்ணணும், பிளாட் போகிற மாதிரி பண்ணணும். அதாவது விவசாயம் பாதிக்காத இடங்கள்ல போடணும். விவசாயம் தான் முதல் கொடுக்கணும். வந்து படித்தவங்க யாருமே இந்த வேலையை செய்ய முடியாது. படித்தவங்க செய்யலாம், ஆனால் இருந்தாலும் அவங்க இதில் ஈடுபாடு இல்லை. அந்த ஈடுபாடு என்கரேஜ் பண்ணி செஞ்சாங்கன்னா விவசாயம் செய்யலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக. ஆனால் அவங்களுக்கு அந்த ஈடுபாடே கிடையாது. கேட்டால் ஐடி கம்பெனிக்கு போகிறேன், இந்த கம்பெனிக்கு போகிறேன், அந்த கம்பெனிக்கு போகிறேன்றாங்க. எல்லாம் விவசாயத்தை விட்டு தான் போகிறாங்க. எல்லாம் பிளாட் போட்டு அங்கங்கே வீடு எல்லாமே இருக்குது. இடம் இல்லை, குடிக்க தண்ணி இருக்காது. ஆமாம், இன்னும் 5 வருஷம் போச்சுன்னா எங்கேயுமே சிட்டி உள்ள அவுட் ஆஃப் சிட்டி கூட தண்ணி இருக்காது. இப்போ இல்லை விவசாயத்திலேயே இப்போ வந்து பயிர் செய்கிறது இருக்குது. அதுலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பூ இப்போ செய்கிற வேலைகள் இருக்குது, வேர்க்கடலை போடுற வேலைகள் இருக்குது. இப்போ எல்லா வேலையுமே கஷ்டம் தானே? எல்லா வேலையும் கஷ்டம் தான். எல்லா வேலையும் எதுவும் கஷ்டம் இல்லாத வேலை இல்லை. கிடையாது. ஆமாம், பூரா வேலையும் கஷ்டம் தான். கஷ்டம் தான். இது ஏதோ லோனுக்குன்னு வாங்கி எப்படியாவது சீட்டு கிட்டு கட்டி அதாவது ஃபேன் படுத்திக்கின்னு சாப்பிடுவோம். ஆமாம், அதுமாரி எல்லாமே இந்த வெயில் இவ்வளோ வெயிலாக இருக்குது. எப்படி வெயில் காயுது, வெயிலில் தானே செய்யணும். அப்புறம் வவுறு ஒன்று இருக்குதே, சாப்பிட்றது எப்படி சாப்பிடுறது? வயிற்று பொழப்புக்காக நம்ம வந்து ஒரு நியாயமான நம்மளுக்கு வந்து நில நீர்லாம் கிடையாது. விவசாயின்னு வேலைக்குன்னு போனாதான். 4 நாளைக்கு வேலைக்கு போகாத வீட்டில் இருந்தோம்னா சாப்பாடு சாப்பிட முடியாது. காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க விவசாயம்? நாங்கள் 7 மணிக்கு வருவோம். காலை 7 மணிக்கு வருவீங்க? ஆமாம், பொழுதுக்கு கரெக்டாக 5:30 மணிக்கு 5:30 மணி 6 மணிக்கு போயிடுவீங்க வீட்டுக்கு. அது அவ்வளோதான். ஆனால் நல்ல வெயிலும். மழை நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? மழை நேரத்தில் மழை விட்டுத்துனா தான் வேலை செய்ய முடியும். அப்போ மழை பெய்யுதுமா உங்களுக்கு வேலை எதுவும் இல்லை? வேலை எதுவுமே மழை வந்து தொடர்ந்து பெய்யுது ஒரு 2 மாதம் 1.5 மாதம். இப்போ விவசாயம் வேலைக்கெல்லாம் போக முடியாது, விவசாயம்லாம் வீணாக போயிடும். அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பாட்டுக்கு இப்போ நகை போட்டு இருப்போம், அதை வச்சு சாப்பிடலாம். இப்போ வீட்லேயே இதே கமல் போட்டுக்கிறோமா, இல்லை ஒருத்தவங்க கடை போய் ஒரு 1000 கூட 500 கூட நாங்கள் சாப்பிடணும். ஒரு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட ஒரு கை மாத்தா கடன் ஒரு 3 வேளை சாப்பிட்றத 2 வேளை சாப்பிடுட்டு தான் மழை நேரத்தில். அந்த நேரத்தில் இப்போ ஓகே சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம். ஆமாம், கஷ்டம்தான். இப்போ உடனே கூட வந்து 1000 ரூபாய் கொடு சார்னு கேட்குறோம். இருக்கும்போது தான் கொடுப்பேன், இல்லாத போது அப்பா வந்து கேட்டுனுக்கிறேன். மழை பெய்யுது, எனக்கு மட்டும் மழை பெய்யலையா நீ கேட்பியா? கேட்க மாட்டியா? ஆமாம், அதான் திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு வியாதி வந்துருச்சுன்னா கஷ்டம். இப்போ போய் எனக்கே ஒரு உடம்பு சரியில்லை தான் ஆயிடுத்து. போய் ஒருத்தங்களாண்ட 2000 கொடு 3000 கொடு 2 லட்சம் வாங்கி மருத்துவம் பார்க்குறீங்க. பார்த்தோம்னா கூட அதை நீ எப்படி கொடுப்ப? கடன் இல்லை, கடன் தானே, நீ எப்படி கொடுப்ப? எதை வச்சு கொடுப்ப? அப்படி கேட்பாங்களா? கேட்குறாங்க. நீ எதை வச்சு கொடுப்ப? உனக்கு நிலங்குதா, உனக்கு என்னாக்குது, நிலத்து பட்டா கூடு, வீட்டு பட்டா கூடு அப்படின்னா தார. நீ கொடுக்காம போயிட்டுனா அதை நம்ம வீட்டை ஏற்றுக்கலாம், நிலத்தை ஏற்றுக்கலான்னு கேட்பாங்க. அதாவது இப்போ நிலமோ ஒரு வீடோ ஏதோ ஒரு உங்ககிட்ட ஒரு பேக்கப் இருந்ததுன்னா ஆமாம், அதை வச்சு தான் நம்ம யார்ட்டையும் கடனே வாங்க. ஆமாம் சார், அதான் உண்மை. சரி, நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்க,
உங்களுக்கு இந்த மகிழ்ச்சியா இருக்கா? இந்த வேலை செய்யறதுக்கு பிடிச்சிருக்கா? மகிழ்ச்சியா இருக்கா? சந்தோஷமா செய்றீங்களா? சந்தோஷமாவே செய்யல தான். என்ன பண்ணுறது, வெயில் காயுது. இந்த வெயிலில் நம்ம வகுத்து பழப்புக்கு வெயிலில் உழைச்சா தானே சாப்பிட முடியும். வேலைக்கு போவதுன்னா எங்கே போய் நம்ம 10 ரூபாய் கேட்குறதுன்னு தான் கஷ்டமாக தான் வேலை செய்கிறோமே. கஷ்டத்தாடா குடும்பம் ஒன்று கேட்கணும் என்ன கேட்கணுன்னு, நீ பிடுங்களா நான் பிடுங்களா, நீ என்ன பண்ணுற நான் என்ன பண்ணுறேன், நம்மளுக்குள்ளே சண்டை போட்டு தான் வேலை செய்கிறோம். இப்போ அவங்க சொன்ன விஷயத்தை நம்ம வந்து கவனித்து ரொம்ப கேட்டோம். அதாவது ரொம்ப கடினமான ஒரு வேலை தான். காலையில் வந்தாங்கன்னு அப்படின்னா சாயந்தரம் 5-6 மணிக்கு தான் வீட்டுக்கு போக முடியும். அதில் சொன்ன ஒரு விஷயம் பாருங்கள், 7 நாளுமே வேலை செய்யணும். ஒரு லீவு அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை விவசாயம். நம்மளா இஷ்டப்பட்டு லீவ் போட்டுக்கினா தான், அவங்களா இஷ்டப்பட்டு ஒரு லீவ் போட்டால் தான் வந்து. மற்றபடி வந்து விவசாய தொழிலை வந்து எல்லா நாட்களுமே வந்து அவங்க கடினமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதே போல் ஒரு மருத்துவம், திடீர்னு ஒரு மருத்துவம் செய்யணும்னா கூட அவங்க அந்த மருத்துவ துறைக்கு ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா கூட அவங்களால வந்து அது யார்ட்டையாவது வாங்கி தான் கொண்டு போய் அவங்க வந்துட்டு ஒரு மருத்துவம் செய்கிற மாதிரி இருக்கும். களத்தில் நின்று விவசாயியாக நின்று பார்க்கும்போது தான் இந்த கஷ்டங்களும் இந்த பாடுகளும் இந்த இந்த வெயில் வந்து நம்மளால் உணர முடியுது. உண்மையிலேயே விவசாயிகள் செய்யக்கூடிய ஒரு வேலைன்றது மிகப்பெரிய ஒரு தியாகமான ஒரு நல்ல வேலைன்னு தான் சொல்லணும். ஆனால் செய்யக்கூடிய நிலைமையில் அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆட்கள் இல்லை என்பதுதான் நிதர்சனமாக உண்மையாக நம்ம இந்த களத்திலிருந்து நேரடியாக பதிவு செய்கிறோம். அன்றியும் விவசாய தலைமுறைகளையும் குறிவைத்து ஜெபம் பண்ணுங்கள். காரணம், அவர்களை குடியேற்று போக பண்ணவே அவர்கள் மேலே ஒரு தீவிரமான தீங்கு வருகிறது. அநேகருடைய விளைநிலங்கள் கையகப்படுத்தப்படவும் அவர்களுடைய விளைநிலங்களை விட்டு அவர்களை விலகி ஓடச் செய்யும் தக்கதாக கொடிய காரியங்கள் மனிதர்களால் உண்டாக்கப்பட போகிறது. அப்பொழுது திரளானவர்கள் தாங்கள் பாரம்பரியமாய் பார்த்து வந்த விவசாய தொழிலை விட்டு வெளியேறி தற்கொலை செய்து கொள்ளவும் தீவிரிப்பார்கள். இதனால் பல பேருடைய பிரேதங்கள் பூமியிலே விழவும் அதை இந்த பூமி வாய் திறந்து பெற்றுக்கொள்ளவும் காத்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். குழந்தைகள் குடும்பம்லாம் என்ன பண்றாங்க? எங்கள் பையன் வந்து வெளியே வேலைக்கு போகிறான். விவசாயத்தில் இருக்காரா, வெளியே வேலைக்கு போயிருக்காரு? இன்னொரு பெரிய பையன் வந்து இந்த பூச்செடி பூ எடுத்துன்னு வியாபாரத்துக்கு போகிறான். சரி, உங்களோட உதவியா இருக்காரு? எங்களோட உதவியாரு. இன்னொரு வெளியே வேலைக்கு போகிறாரு. சரி, அவருக்கு பிடிச்சிருக்கா விவசாயம் பண்றதுக்கு? அவர் எங்க பிடிக்குது, அவர் இந்த பக்கமே வர மாட்டேங்குது. ஒருத்தர் தான் வர்றாரு, ஒருத்தர் வரல. சரி, இப்போ உங்க பசங்க எப்படி இருக்கு? பசங்க எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க, வேலைக்கு போவாங்க. இந்த அவங்க விவசாயத்தை வரல, அவங்களாம் வர மாட்டாங்க. இப்போ உங்க தலைமையோட விவசாயம் நின்றுச்சுன்னு சொல்லலாமா? ஆமாம், நாங்கள் தான் விவசாயம் பண்ணோம். நாங்கள் ஒரு ஆள் தான் விவசாயம் பண்ணோம். நீங்கள் தான் பண்ணீங்க? நாங்கள் தான் பண்ணோம். நாங்கள் நெல் பயிரெலாம் கூட போட்டுமே, அதுக்கெல்லாம் கூட ஆளே வர மாட்டாங்க. அதான் அந்த பம்பு செட்டுக்கார் போட்டு, இது வந்து பம்பு செட்டுக்கார் போட்டு எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஆனால் ஆள் இல்லை. அவங்களுக்கு ஆள் தான் கிடைக்கல. நஷ்டம் வருது. நஷ்டம்னால நஷ்டம்தான், லாபமே கிடையாது, நஷ்டம்தான். அதனால தான் எதுவுமே தொழிலே பண்ண முடியல. நாங்கள் இருக்கிறவரெலாம் செய்வோங்க சார். ஆமாம், இதுக்கப்புறம் எங்கள் பசங்க செய்கிறாங்களோ செய்யலையோ நாங்கள் செய்வோம். இப்போ நீங்கள் வந்து குழந்தைங்களை வந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டீங்க. நீங்கள் வெயிலில் மழையில் நின்று கஷ்டப்பட்டு உழைச்சி படிக்க வச்சுட்டீங்க. அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறை வந்து அவங்க இந்த வேலையை செய்யாமல் அடுத்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வேலையை வேறு ஏதோ வேலையை செய்கிறாங்க. அப்போ விவசாயம் வந்து அடுத்த தலைமுறையில் விவசாயம் செய்கிறதுக்கு வந்து ஆட்களுக்கு இல்லை, குறைஞ்சி போச்சு. ஆள்களே கிடையாது. இதில் வந்து வருமானம் வருதுனாக்கா வருமானம் வந்து எந்த அளவுக்கும் வருமானம் வராது. கைக்கும் வாய்க்கும் சரியா இருக்கும். ஆமாம், நம்ம கடன் வாங்கவும் நம்ம அதில் பண்ணவும் எடுக்கவும் பிடிக்கவுமே சரியாக போயிடும். கஷ்டம். நம்மளுக்கு 10 ரூபாய் இதில் கிடைக்குன்னா இப்போ உங்களை பார்த்து தான் சொன்னேன், 1000 ரூபாய் வாங்கி நான் சேல் பண்ணேன், அந்த 1000 ரூபாய் இதில் விளைஞ்சதுன்னா உங்களே எடுத்தாந்து கொடுக்குதா சரியாக போயிடும். அப்புறம் என் கையில் ஒன்றுமே இல்லை, சேர்த்து வச்சிருக்கிறது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அடுத்த தலைமுறை இருந்தாங்கல்ல, அவங்க விவசாயத்தில் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒருத்தர் வேலை செய்ய வெளியே. ஆமாம், அது நம்ம நிலம் இருந்தால் தானே திருப்பி பயன்படுத்துறதுக்கு. நம்ம தான் இல்லையா, நம்ம தான் கூலிக்கு தானே வேலைக்கு போகிறோம். அவங்க விவசாயத்தில் இல்லை. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது சில பயங்கரங்கள் நடக்கும் தேசியத்தில். ஏன்னா இவங்களை கட்டாயப்படுத்துவாங்க, அவங்கள மறைமுகமாக நிர்பந்தம் பண்ணுவாங்க, வற்புறுத்துவாங்க. சிலர் தாங்க முடியாமல் பல விவசாய குடும்பங்கள் தற்கொலை செய்து கொள்வாங்க. அதனாலதான் நமக்கே சில நேரத்தில் சில சந்தேகங்கள் வரும். சில வங்கிகள், சில பண பரிவர்த்தனை செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய கடன்களை 1 லட்சம் ரூபாய், 1 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லுவாங்க, தள்ளுபடி பண்ணிடுவாங்க வந்து. ஆனால் இந்த விவசாயிகள் வாங்கின ஒரு 10,000 ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. கழுத்துல துண்டு போட்டு இருக்குவாங்க, அவர் தொங்கிடுவார். சிலர் நீங்க பாத்தீங்கன்னா அது இதெல்லாம் தேசத்துக்கு ஒரு சாபம், உண்மையிலே பெரிய சாபம். ஒருவர் வந்து தன்னுடைய வயல் நிலத்துல பூச்சி மருந்து குடிச்சு நிலத்துல அங்கேயே சாகுறாரு. குடும்பமா நிலத்துல சாகுறாங்க. அப்ப இது வந்து தேவன் ஏற்படுத்திய ஒரு திட்டம்,
தேவன் மனிதனுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு. அதை செய்ய விட முடியாம அதுக்கு எதிராக செய்வது தேவனுக்கு எதிராக செய்கிற ஒரு கலகம். மற்ற நீங்க எவ்வளவோ துறைகள் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் நீங்க ஏற்படுத்தினது. ஆனா தேவன் முதல்ல மனிதனுக்கு கொடுத்ததை இந்த ஒரு பொறுப்பு தான். அப்ப இதை நீங்க மாற்றி அமைக்க முற்படும் பொழுது நீங்கள் தேவனுடைய திட்டத்தையும் சிஸ்டத்தையுமே நீங்க எதிராக அதுக்கு மாற்ற ஒன்றை கொண்டு வருவதற்கு முனைகிறீர்கள் என்பதான் இதனுடைய அர்த்தம். அதுக்கு நீங்க எத்தனை கோடி மக்களுடைய ரத்தம் சிந்தாலும் பரவாயில்லன்னு உங்களுடைய மனநிலை இப்ப இருக்கு. எத்தனை பேர் அழிஞ்சாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் செத்தாலும் பரவாயில்ல, நாங்க இந்த சிஸ்டங்களை எல்லாம் இயற்கைக்கு எதிராக நாங்க சிஸ்டங்களை எல்லாம் மாத்தி எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற மாதிரியான திட்டங்களை கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதா இப்ப நடக்கிற நடைமுறை காரியங்கள். விவசாயியை வேதனைப்படுத்தின எந்த தேசமும் வாழாது. விவசாயிகள் செத்தால் அது தேசத்துக்கு சாபம்.